திருச்சி அருகே இன்று காலை இளைஞர் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர் கொலை தொடர்பாக உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், விரிவான விவரம். வணக்கம் சார். திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அடுத்து கொடியாலம் மாரியம்மன் கோவில் வசிப்பவர் கணபதி. இவரது மகன் விஷ்ணு ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று விஷ்ணு கொடியாலத்திலிருந்து அரசு பேருந்தில் ஏறி சத்திரமதி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கொடியாலம் அடுத்து திண்டுக்கரை ரயில்வே கேட் அருகே பேருந்து சென்ற போது விஷ்ணுவின் பேருந்து பின்புறம் படியேற்றின் அருகே நின்றுள்ளார். அப்போது இளைஞர் இரண்டு இருசக்கர வாகனத்தில் 5 பேர் கொண்ட கும்பல் அதில் ஒருவர் பஸ்ஸில் ஏறி அந்த விஷ்ணுவை எட்டி வச்சு கீழே தள்ளி உள்ளார். இதனை தொடர்ந்து 5 பேரும் சென்று அவரை தலை, முகம் உள்ளிட்ட பகுதியில் தாராமறையாக வெட்டியுள்ளனர். இதனால் சம்பவ இடத்திலே துடிந்து விஷ்ணு உயிரிழந்தார். தகவல் அறிந்த ஜீயபுரம் போலீசார் விஷ்ணுவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து விசாரணை செய்து வருகிறார். சம்பவ இடத்தில் அரசு பேருந்து பகுதியில் கைரயில் நிபுணர்கள் மேலும் மோப்பனாய்வுடன் குற்றவாளியை தேடி வருகின்றனர். காலை 9 மணியில், அதாவது பட்ட பகுதியில் நடைபெற்ற அந்த அரசு பேருந்து நடைபெற்ற சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இறந்த விஷ்ணுவின் உடல் தற்போது அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது உடற்கூறு ஆய்வுக்காக. ஆனால் இதுவரை அரசு மருத்துவமனையில் ஜீயபுரம் போலீசார் வராமல் உடற்கூறு ஆய்வு செய்யாமல் இருப்பதால் அதனை கண்டித்தும் மேலும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொட்டும் மலையிலும் கை குழந்தையுடன் பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக கடந்த 1 வருடத்திற்கு முன்பாக கொடியாலம் பகுதியை சேர்ந்த கோவில் என்பது அதே பகுதியில் பெண்ணுடன் தொடர்பு வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண் விஷ்ணு உறவினர் என்பதால் விஷ்ணு கண்டித்ததாகவும் மேலும் விஷ்ணு உள்ளிட்ட 8 பேர் சேர்ந்து இந்த கோவிலை வெட்டியுள்ளனர். இதனால் பழிக்கு பழியாக கடந்த 1 வருடம் கழித்து தற்போது மீண்டும் பழிக்கு பழியாக விஷ்ணுவை கொலை செய்துள்ளனர். பட்ட பகுதியிலே அரசு பேருந்திலே இந்த நடைபெற்ற சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பில் இருந்தது. தற்போது இந்த பகுதியிலே அரசு மருத்துவமனை முன்பாக தாங்கள் விஷ்ணு உடலை உடனடியாக தர வேண்டும், உடற்கூறு ஆய்வு தர வேண்டும், மேலும் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.